என்னோட ஆடறிந்த நல்ல அறிஞர் பெருமக்கள், கலைஞர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அனைத்துக்கும் மேலாக இந்த விருதுகளை வாங்கி இந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிங்க பெண்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் தலை வணங்குறேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஒரு சகோதரி கொஞ்சம் உணர்ச்சி வேகத்துல உங்க கையால விருது வாங்குறது சந்தோஷம்னு என் காலில் விட வந்தாங்க. இந்த பூமி பேரே பூமி தாய், தமிழின் பேரே தமிழ் தாய். உங்க காலில் தான் நாங்க விழணும். நீங்க எந்த ஆணின் காலையும் ஒருத்தர் விடவே கூடாது. உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ததாலதான் இங்க வந்தீங்க, இந்த மேடைக்கு வந்தீங்க. இந்த விருது கொடுக்கறதால உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதால அந்த விருதுக்கே பெருமை. அதனால உங்களுடைய விருதுகள்லாம் பல்கி பெருகணும். இது நான் மட்டும் கிடையாது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவங்க அச்சுமா சொன்னதுதான் கன்விக்ஷன் தான். உண்மையிலே உங்களால முடியும், நீங்க நம்புங்க. முடியாதது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஏழை எளிய வீட்டுல பிறந்து கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறேனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்கு மாணவனா, ஸ்லோகனரா, மெல்ல கற்கும் குழந்தையா இருந்து படித்து வாழ்க்கையில எப்படியே பெரியாளாக முடியும் அப்படின்னு நினைத்து கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளை மைக்கை பிடித்து 50 பேர் இருந்தாலும் பேசுறது, 5 பேர் இருந்தாலும் பேசுறது, எப்படியாவது பேசுறது, எங்க பார்த்தாலும் பேசுறதுன்னு எல்லா இடத்தையும் ஓடி ஓடி பேசி இன்னைக்கு நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. நான் நினைத்து பார்த்ததே இல்லை. நான் அமைச்சரவையில் வரவேன். ஆனா இதை பார்த்த உடனே நினைச்சு உன்னால் முடியும் கையை பிடிச்சு தூக்கி விட்ட என்னுடைய தலைவர் சி ஜோசப் விஜய். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, என்னைக்கும் ஒருத்தங்க நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து கை கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள தகுதியானவர்களா முழு உழைப்பு செலுத்தி நம்ம முதல்ல நாம நம்பணும். அப்பதான் உலகம் நம்மளை நம்பணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச்.